அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை 24 ஹிஜ்ரி 1446, 20 ஜூன் 2025. தலைப்பு: இந்த அமீரகம் நிலைத்த தன்மையோடும் சுபிட்சமாகவும் இருக்கிறது. தலைப்பு: இந்த அமீரகம் நிலைத்த தன்மையோடும் சுபிட்சமாகவும் இருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அடியார்களின் இவ்வுலக வாழ்விற்கு எது பயனுள்ளதாக இருக்குமோ அதையே அவன் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறான். அதன் மூலம் அவர்களுக்கு மறுமை வாழ்வையும் அவன் சுபிட்சமாக அமைத்து தருகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். மேலும் சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இருப்பவர்களுடன் நீங்களும் இருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கும் மாபெரும் அருட்கொடை மகத்தானதொரு கிருபை. யாதெனில் நிலையான, பாதுகாப்பான, சுபிட்சமான இந்த தேசத்தை நமக்கு தந்திருப்பதுதான். பெரும் பாக்கியமாக இத்தேசத்தை தந்ததோடு இதனை அவன் செழிப்பாகவும் வைத்திருக்கிறான். இத்தகைய பாக்கியம் என்பது ஒட்டுமொத்த உலகம் மற்றும் அவ்வுலகில் உள்ள எல்லா கிருபைகளுக்கும் ஈடாக இருக்கிறது. இத்தகைய பாக்கியம் என்பது ஒட்டுமொத்த உலகம் மற்றும் அவ்வுலகத்தில் உள்ள எல்லா கிருபைகளுக்கும் ஈடாக இருக்கிறது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜிஸ்மிஹி இன்தஹு தஆமு யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. உங்களில் ஒருவர் தனது வீட்டில் எவ்வித அச்சுறுத்தலும் ஆபத்தும் இல்லாமல் மிக நிம்மதியாக காலையில் எழுகிறார். உங்களில் ஒருவர் தனது வீட்டில் எவ்வித அச்சுறுத்தலும் ஆபத்தும் இல்லாமல் மிக நிம்மதியாக காலையில் எழுகிறார். தனது உடல் நிலையில் எவ்வித நோய் நொடியும் இல்லாமல் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார். அன்றைய தினத்திற்கு தேவையான உணவும் அவரிடம் இருக்கிறது. இவ்வாறு உங்களில் எவருக்கு அமைய பெற்றிருக்கிறதோ கண்டிப்பாக அவருக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொடுக்கப்பட்டதை போன்றதாகும். இவ்வாறு உங்களில் எவருக்கு அமைய பெற்றிருக்கிறதோ கண்டிப்பாக அவருக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொடுக்கப்பட்டதை போன்றதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அரசியல் நிலைத்த தன்மை கொண்ட இந்த பாக்கியத்தை நாம் எவ்வாறு அளவிடாமல் இருக்க முடியும்? இதுதான் நமக்கு சீரான வாழ்வை வழங்குகிறது. நமது மிகப்பெரிய தேவையாகவும் இதுவே இருக்கிறது. இதன் மூலமாகவே குடிமக்கள் தங்கள் அடிப்படையான வாழ்வை மிக நிம்மதியாக மேற்கொள்ள முடிகிறது. மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் குடிமக்கள் உயிர் வாழ உதவுகிறது. கிடைத்த இந்த கிருபைகளை நாம் தக்க வைக்கும் விதமாக இத்தேசத்தின் நிலைத்த அரசியல் தன்மையை நாமும் உளமாற பாதுகாக்க வேண்டும். நமது சமுதாயம் செழிப்புடன் இருப்பதற்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும். எப்போதும் விழிப்புடன் இருப்பதோடு ஆபத்தான தொடர்புகளில் சிக்கிக் கொள்ளாதவாறு நமது குடும்ப உறுப்பினர்களை கண்ணும் கருத்துமாக கண்காணிக்க வேண்டும். நமது மார்க்கம் வலியுறுத்திய அறிவுரைகளை ஆர்வமுடன் நாம் செயல்படுத்த வேண்டும். அவற்றில் முதன்மையான அறிவுரையாக நம்மை படைத்தவன் பின்வருமாறு நமக்கு அறிவுறுத்துகிறான். அவற்றில் முதன்மையான அறிவுரையாக நம்மை படைத்தவன் பின்வருமாறு நமக்கு அறிவுறுத்துகிறான்.
வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவையே வணங்குபவர்களாக இருந்தால் அவனுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். அவனுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யார் அதிகமான நன்றி உணர்வோடு இருக்கிறாரோ அவருக்கு அதிகமான கிருபைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தனக்கு நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹ் நன்மையும் தருகிறான், அவருக்கே இன்னும் அதிகமான அருட்கொடைகளையும் வழங்குகிறான். எனவே ஆரம்பம் முதல் இறுதி வரை பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் இருக்கும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நமக்கு கிருபைகளை தந்த அவனுக்கே நன்றிகள் அனைத்தும் உரியது. மிக குறிப்பாக அரசியல் நிலைத்த தன்மையை பெற்று அதன் சிறப்பினால் அவனை நாம் தொடர்ந்து வணங்கி வருகிறோம். எவ்வித தங்கு தடையுமின்றி நமது அன்றாட செயல்பாடுகளை அலுவல்களை நிறைவேற்றி வருகிறோம். நமது பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை தருகிறோம். நமது சமுதாயத்தை மிகவும் வலிமையாக உறுதியுடன் கட்டமைக்கிறோம். நமது இலக்குகளை நோக்கி மிக நிம்மதியாக பயணிக்கிறோம். நமக்கிடையே எவ்வித குழப்பமும் ஏற்படாத வகையில் சீரான உறவுகளை கொண்டிருக்கிறோம். இவ்வாறெல்லாம் நம்மை கண்ணியமாக வைத்திருக்கும் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். இரண்டாவது அறிவுரை, நமது ஒவ்வொரு வேலைகளையும் முழு முயற்சியோடு உண்மையான அக்கறையோடு தூய்மையான எண்ணத்தோடு செவ்வனே செய்து முடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவின் பின்வரும் அறிவுரைக்கேற்ப நாம் செயல்பட வேண்டும். وَقُلْ اعْمَلُوا فَسَيَرَى اللَّهُ عَمَلَكُمْ وَرَسُولُهُ وَالْمُؤْمِنُونَ وَقُلْ اعْمَلُوا فَسَيَرَى اللَّهُ عَمَلَكُمْ وَرَسُولُهُ وَالْمُؤْمِنُونَ. நபியே, அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், நீங்கள் செய்பவற்றை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் மற்ற நம்பிக்கையாளர்களும் நீங்கள் செய்யும் செயலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நபியே நீங்கள் அவர்களை பார்த்து கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே நமது தேசத்தை மிகச்சிறப்பாக கட்டமைப்பதில் நாம் மும்முரமாக ஈடுபட வேண்டும். நமது எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக உருவாக்க வேண்டும். நமக்கு தேவையில்லாதவற்றில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது. ஒரு சஹாபியை பார்த்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறியதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹாபியே, மாறாக நீங்கள் நல்லவற்றை எடுத்து நடங்கள், மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். தீயவற்றை விட்டு விலகி இருங்கள், மற்றவர்களையும் தடுத்து விடுங்கள். இவ்வாறு எதுவரை நீ ஒருவனை காணும் வரை அவன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறான். தனது சொந்த விருப்பங்களை மட்டுமே பின்பற்றி நடக்கிறான். இவ்வுலகமே பிரதானம் என்கிற நோக்கில் செயல்படுகிறான். மேலும் சொந்த கருத்து இருக்கும் ஒவ்வொருவரையும் தனது முட்டாள்தனமான கருத்தால் இவன் ஆச்சரியப்பட வைக்கிறான். இத்தகைய மோசமான ஆளுமையை நீ கண்டால் உன்னை நீயே சுயமாக கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவனை புரிந்து கொள்ளாத மற்ற சாதாரணவர்களை பற்றி, இவனை சரியாக புரிந்து கொள்ளாத மற்ற சாதாரண மாணவர்களை பற்றிய அக்கறை உனக்கு வேண்டாம் என்று அந்த சஹாபியை பார்த்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள். மூன்றாவது அறிவுரை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் உபதேசத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னமல் இமாமு ஜுன்னா, ஒரு தலைவர் என்பவர் பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இருக்கிறார் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது ஒரு நாட்டின் ஆட்சியாளர் தான் தன் குடிமக்களை பாதுகாக்கும் கேடயமாக இருக்கிறார். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒன்றையும் அவர்தான் தடுக்கிறார். அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து தீர்வளிக்கிறார். எனவே நம் தேசப்பற்றை நிரூபிக்கும் விதமாக நமது ஜனாதிபதிக்கு பக்கபலமாக உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும்.
அவருக்கு பின்னால் ஓரணியில் நாம் அணிவகுத்து நிற்க வேண்டும். அவர் நிலைத்த தன்மையோடு இருப்பது நாம் நிலைத்த தன்மையோடு இருப்பதற்கு வழிவகுக்கும். அவருடைய உத்தரவுகளை நமது சிரசின் மேல் தாங்கி சுமக்கும் பொறுப்புகளாக நாம் கருத வேண்டும். ஜனாதிபதியின் உத்தரவுகளை நமது சிரசின் மேல் தாங்கி சுமக்கும் பொறுப்புகளாக நாம் கருத வேண்டும். இத்தகைய சிறப்பு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று நாம் நமது ஜனாதிபதிக்காக இறைவனிடம் துஆ செய்ய வேண்டும். மேலும் அவரை பற்றி நல்ல விதமாகவே நாம் பேச வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கும் சமயத்திலும் நெருக்கடியான தருணங்களிலும் நாம் நமது ஜனாதிபதிக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். முஃமின்களே, அரசியல் நிலைத்த தன்மை என்பது நம் அனைவர் மீதான பொறுப்பாகும். அதற்காக நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், திறம்பட உழைக்க வேண்டும் மற்றும் தியாக உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். மிகுந்த கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் நடப்பதுதான் பாதுகாப்பான, நிம்மதியான மற்றும் அமைதியான வாழ்விற்கு அடிப்படையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அவன் கூறுகிறான், فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُم مِّن جُوعٍ وَآمَنَهُم مِّنْ خَوْفٍ. அதற்கு நன்றி செலுத்துவதற்காக இவ்வீட்டின் இறைவனையே அவர்கள் வணங்கவும். இந்த வீட்டின் இறைவனையே அவர்கள் வணங்கட்டும். அவன்தான் அவர்களுடைய பசிக்கு உணவளித்து வருகிறான். கொலை, களவு முதலிய கொடிய பயத்திலிருந்தும் அவர்களுக்கு அவன்தான் பாதுகாப்பு அளிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் தேசத்தின் இந்த அரசியல் நிலைத்த தன்மையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். எனவே எந்த செய்தியை நாம் கேள்விப்பட்டாலும் அதனை தகுந்த முறையில் சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஆதாரபூர்வமான, அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டும்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்பகமான ஆதாரங்களை மட்டுமே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனூ. நம்பிக்கையாளர்களே, ஒரு குழப்பவாதி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதன் உண்மையை அறியும் பொருட்டு அதை தீர்க்க விசாரணை செய்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களே, ஒரு குழப்பவாதி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதன் உண்மையை அறியும் பொருட்டு அதை தீர்க்கமாக விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே வதந்திகளை நாம் நம்பவும் வேண்டாம், பரப்பவும் வேண்டாம். ஏனெனில் ஒரு கெட்ட வதந்தி தான் மோசமான பாதிப்புகளை உருவாக்கும் தீப்பொறியாக இருக்கிறது. தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சின்ன வதந்தி எத்தனையோ மோசமான கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை எச்சரிக்கும் விதமாக இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. தான் கேள்விப்படுவதையெல்லாம் உண்மை என்று சொல்லிக் கொண்டும் திரியும் மனிதன் ஒரு பாவி என்று அழைக்கப்படுவதற்கு போதுமானவராகும். தான் கேள்விப்படுவதையெல்லாம் உண்மை என்று சொல்லிக் கொண்டு திரியும் மனிதன் ஒரு பாவி என்று அழைக்கப்படுவதற்கு போதுமானதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒவ்வொரு செய்திகளையும் பின்தொடர்ந்து கொண்டு அதனை தகுந்த முறையில் சரிபார்க்காமல் உடனுக்குடன் மற்றவர்களுக்கு பரப்புபவனே, இவ்வாறு உனது நேரத்தை வீணடிப்பதை முதலில் நீ நிறுத்து. உனக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் செயல்களை விட்டுவிடு. நீ பரப்பும் தவறான செய்திகள் சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, மோசமான விளைவுகளை உருவாக்கி கலவரத்தையும் தூண்டி விடுகிறது. இவ்வாறு நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் உனது நாட்டிற்காக உளமாற துஆ செய்து கொண்டிரு. நமது தலைவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தாயகத்திற்காக துஆ செய்ததை நீ கவனத்தில் கொள். தன் இறைவனிடம் அவர்கள் பின்வருமாறு துஆ செய்கிறார்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. இப்ராஹிம் தனது இறைவனிடம், என் இறைவனே, மக்காவாகிய இந்த ஊரை பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஊராக ஆக்கி இதில் வசிப்பவர்களுக்கு நீ நல்ல உணவையும் பலவிதமான பல வகைகளையும் கொடுப்பாயாக என்று இறைவனிடம் துஆ செய்தார்கள்.
என் இறைவனே, மக்காவாகிய இந்த ஊரை பாதுகாப்பு நிறைந்த ஊராக ஆக்கி வைத்து இதில் வசிப்பவர்களுக்கு நீ பலவிதமான உணவையும் பல வகைகளையும் நீ கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நமது அமீரக தேசம் என்பது நாம் அதற்காக உளமாற மிக உண்மையாக மனமுவந்து துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தேசத்தில் எப்போதும் அமைதியும் நிம்மதியும் நிலையான அரசியல் தன்மையும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது நாள் வரை சின்ன சலசலப்போ பதற்றமோ பரபரப்போ இந்நாட்டில் ஏற்பட்டதே இல்லை. இது நாள் வரை சின்ன சலசலப்போ பதற்றமோ பரபரப்போ இந்நாட்டில் ஏற்பட்டதே இல்லை. இத்தேசத்தின் ஜனாதிபதி அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. அவர்கள் இவ்வாறு கூறுவதுண்டு: இந்த பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் அமைதியையும் அரசியல் நிலைத்த தன்மையையும் தக்க வைப்பதற்கு நமது ஐக்கிய அரபு அமீரகம் அரசு தொடர்ந்து ஒத்துழைப்பு தரும். நம் சகோதர நண்பர்களுக்கு உதவுவதோடு மனிதகுலத்தின் நன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அறிவு சார்ந்த தனது பங்களிப்பையும் ஆதரவையும் தந்து கொண்டே இருக்கும் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறுவார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எல்லாம் வல்ல இறைவன் தனது நபி மீது ஸலவாத்து சொல்லும் செயலை தன்னிடமிருந்தே தொடங்கி அதில் மலக்குமார்களையும் சேர்த்து உண்மை முஃமின்களாகிய நம்மையும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லச் சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாம் சொல்லி கூறிக்கொண்டிருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருளாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்திக் கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.